ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முளைக்கட்டினா பச்சை பருப்பு வச்சு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. முளைக்கட்டுறது ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு பச்சை பருப்பை கழுவிட்டு அதை அப்படியே நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு மறுநாள் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு முளைப்பு வந்துடும். இதை தினமும் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குங்க. நல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு நபருக்கான சாலட் செஞ்சு காமிக்க போகிறோங்க. ஒரு 100 கிராம் பச்சை பருப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழை, பிளாக் சால்ட், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே சாதா உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சமையலுக்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த உப்பு. இது கூடவே ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நான் எலுமிச்சை பழம் சேர்க்குறேங்க. எலுமிச்சை பழம் பிடிக்காதவங்க தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பச்சை பருப்பு சாலட் ரெடி ஆகிடுதுங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கியான எனர்ஜி சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.